யாரெல்லாம் ஜெபம் பண்ணி போட்டிங்களோ நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம அதை கேட்டு தான் ஆகணும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியா வியாதிப்பட்டு போதும். வாசித்த இந்த வசனத்தின்படி இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. என்ன பாஸ்டர், நாங்கள் எப்பயோ எவ்வளோ கேட்டுட்டோம், எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி பார்க்கக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடம் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நீங்க மரிக்க போறீங்க, அதனால உங்க வீட்டு காரியத்தை நீங்க ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துங்க. நம்மகிட்ட வந்து யாராவது, எப்பா நீ வந்து சீக்கிரம் செத்துருவ, அதனால நீ என்ன பண்ண, நீ செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அங்கே சொல்கிறாரு. அவர் சொல்லட்டும் பாஸ்டர், நீங்கள் ஏன் என்னை பார்த்து சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா இப்போ என்ன பாஸ்டர் காலையில் வந்தவொன்னே அபசகுணமாக இதை பேசுகிறாரு, ஒருவேளை பாஸ்டருக்கு ஏதாவது வியாதி கீதி வந்துருச்சா, இல்லை யாருக்காவது இதுவாக இருக்கா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உங்கள் சிந்தனைகள்லாம் அப்படி ஓடக்கூடாது. அதை கட்டி ஜெபிக்கிறேன், அப்படி சிந்தனைகள் போகக்கூடாது. இங்கே ஆண்டவர் அவனை பார்த்து, எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு பாருங்க, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. எங்க வீட்டில் எப்பவுமே என்னை எப்படி திட்டுவாங்கன்னா, இது வீட்டுக்கு உதவாது, இது ஊருக்கு தான் உதவும். எப்படி சொல்றாங்க? நம்ம எப்படி இருப்போம் பொதுவாகவே, மேல் வந்து என்ன செய்வாங்கன்னா, தான் வீட்டுக்கு செய்கிறத காட்டிலும் மற்றவங்களுக்கு தான், அடுத்தவங்களுக்கு தான் அதிகமாக செய்வாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களாக இருக்கிறோம் பாருங்க நாங்கள். ஆனாவுன்னா இந்த டைலாக் வேற சொல்லுவாங்க. என்ன டைலாகு? ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். இப்படி தான் நம்ம செய்கிறோம், சொல்கிறோம். ஆண்கள் நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் சில வேளைகளில். அதனால சொல்லுவாங்க, இது வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இது ஊருக்கு தான் உதவுது. இப்படிலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அப்போது நம்ம செய்ய வேண்டியது, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, கொஞ்சம் வீட்டையும் பாருப்பா,
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் வீட்டையும் பாரு. நாட்டில் மாற்றம் வரணும், அரசியலில் மாற்றம் வரணும், என்னென்னமோ நம்ம அதெல்லாம் நம்ம நல்லா பண்ணுவோம். ஆனால் வீடுன்னு வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், அதில் கோட்டை விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் ஆண்டவர் இந்த வசனத்தை நான் பிரயாணத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக இந்த வசனத்தை சொன்னால், உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. இப்போ என்கிட்ட சொல்லிட்டாருன்னொன்னே நான் பயந்து போய் ட்ரெயினில், ஆண்டவரே எசேக்கியா ராஜா சாகும்போது இந்த வார்த்தையை சொன்னீரு, அதனால் என்கிட்ட சொல்கிறீரு, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, நான் மரணிச்சிருவேனா, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமா, எனக்கு ஏதாவது நோய் வந்து விடுமா, இப்படியெல்லாம் நான் நினைக்கவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே நாம் அதை கேட்டுக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சின்ன பிள்ளையில் அவர் கோயிலில் படுத்திருக்கும் போது, சர்ச்சில் படுத்திருக்கும் போது சொல்கிறாரு, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும்போது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பயம் வந்துருச்சு, யாரோ என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு போய் அவருடைய பாஸ்டர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாருங்க, உன்னை கூப்பிடுறது வேற யாரும் இல்லைப்பா, ஆண்டவர் தான் உன்னை கூப்பிடுறாரு, சொல்லும் அடியே கேட்கிறேன். அதே போல இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தையை நீங்களும் எப்படி கேட்கணும்? கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்படித்தான் நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களிடம் இன்றைக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தில் ஒரு காரியம் பாருங்க, அவன் பெரிய ராஜா, அவங்கிட்ட இல்லாத எல்லாம் வெள்ளி வச்சிருக்கிறான், பொண்ணு வச்சிருக்கிறான், எல்லாம் பணம் இல்லாமதே இல்லை. அவ்வளோ இது இருந்தோம், அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, அந்த மரணத்தை தாண்டி போக முடியல. அந்த மரணத்தை, அது மரணம்னு ஒரு வார்த்தை அவனுக்கு. எசேக்கியா ராஜா வந்து ரொம்ப தப்பானவன் கிடையாதுங்க, தப்பானவர் கிடையாது. அவர் கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவர் நேசிக்கக்கூடிய விதத்தில் விக்கிரகங்களை அகற்றி அந்த தேசத்தில் நாட்டுக்காக பல காரியத்தை அவர் செய்தார். நாட்டை ஒழுங்குபடுத்தினார், எல்லாம் செஞ்சார். ஆனால் வீட்டில் தான் கோட்டை விட்டுருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? நீங்கள் எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க, அங்கே போய் பார்த்தீங்களான்னு மாதிரி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, எப்பா அது பாரு, நீ மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்ட, அதனால் நீ என்ன பண்ண, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அவன் தேசத்தில் மற்ற காரியத்துலலாம் அவன் ரொம்ப சூப்பராக, இஸ் அ ஒண்டர்ஃபுல் கிங், நல்லா பண்ணிட்டார். ஆனால் வீட்டில் அவர் அதை கோட்டை விட்டதுனால அந்த இடத்துல அதை சொல்லி கொடுக்குறார். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோய் வியாதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியாதிக்கு ஏழை தெரியாது, பணக்காரன் தெரியாது, வேற என்ன சொல்லலாம், ஏழை பணக்காரன் ரெண்டு தான் இருக்குன்றீங்களா? பாஸ்டர் தெரியாது, விசுவாசி தெரியாது, நல்லவன் கெட்டவன் தெரியாது. பார்த்தீங்களா, நல்லவன் கெட்டவன் தெரியாது. எல்லாருக்கும் வந்துடும். நான் நோயே இல்லாமல் நான் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நோயும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை உயர்த்துங்க. யாருமே சொல்ல முடியாது. சிலர்லாம் பிறக்கும் போதே நோயோட தான் பிறந்தோம். அப்படி ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம்லாம் நோய்க்கு கிடையாது. அப்போ எசேக்கியா ராஜா கிட்ட அவருக்கு நோய் தான் வந்துருச்சு. நோய் தானங்க வந்துச்சு, அப்படி தானே எழுதியிருக்கு. நான் என்னமோ கட்டுக்கதை விடுற மாதிரி என்ன இப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நோய் வந்து வியாதிப்பட்டதுனால மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் வந்தது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இங்கே பாரு, நீ நாட்டுக்கு செஞ்சதெல்லாம் போதும், போய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செய், உன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய், உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அதில் சொல்லலை,
ஆனா பொதுவாகவே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவது என்றால் அதுதான் அர்த்தம். இந்த வார்த்தை பாருங்க, இந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்றது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது. அவருக்கு எசேக்கியா ராஜாக்கு சொன்னது, எசேக்கியா ராஜா இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுல இந்த வார்த்தை ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வாழ்க்கைக்கு நேராக சொல்றாருன்னா, நம்ம சில சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது, ஆதாம மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு என்ன பண்ணாரு? ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குடும்பத்துல ஆதாமு கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஒரு கண்ட்ரோல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, நீ பண்படுத்தவும் காக்கிறதும் உன் வேலைன்றாரு. ஆதாம் என்ன பண்றாரு? பண்படுத்துறத சூப்பரா பண்ணிட்டாரு. நம்ம செய்வோம் பாருங்க, ஆண்கள் வேலைன்னு வந்துட்டா எங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அந்த பண்படுத்துறது, அந்த வேலைலாம், வெளி வேலைலாம் நல்லா செஞ்சிருவோம். ஆனா அவன் ஆதாம் என்ன பண்ணான்? காக்கிறதுக்கு மறந்துட்டான். தோட்டத்துக்கு வேலி அடைக்கல, காக்கல. அதனால என்ன ஆச்சு? சர்ப்பம் உள்ள வந்து விட்டது. இப்ப ஆண்டவர் நமக்கு நேரா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு எதுக்கு சொல்லி கொடுக்குறாரு? எந்த சர்ப்பமோ எந்த துர்க்கிரியையும் உள்ள வந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள அது ஓடிரும். இப்பெல்லாம் அந்த காலத்துல, ஆதாம் காலத்துலலாம் பாம்பு மூலியமா வந்தான் பிசாசு. இப்ப எப்படி வரான்? எப்படி? மனுஷ ரூபத்துல வரானா? அதுவும் வரான். செல்போன் மூலமா வரான். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு ஸ்கிட்டு போட்டோம் FGVBSல, பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி. ஒருத்தன் செல்ஃபோனை யூஸ் பண்ணி செல்ஃபோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அந்த படம் இருந்தால் போடுங்கப்பா. செல்ஃபோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். ஒரு தம்பி தான் நடிச்சாப்புல. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளை சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்குவாரு. யோபு என்ன செஞ்சான்? தன் குடும்பத்து, தான் பிள்ளை, தான் சொத்து எல்லாத்துலேயும் வேலி அடைத்தான். அப்படி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவர் வேலி அடைக்கணும்னா நான் செய்ய வேண்டியதை சிலது செய்யணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளை நம்ம என்னத்தை பார்த்துட்டு இருக்க முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஊருக்கு போயிருந்தேன்னா, அப்போது எங்கள் வீட்டில் வந்து நிறைய எங்கள் அக்கா பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் 3 பேர் மாத்திரம் 18 வயதை தாண்டி விட்டார்கள். அந்த 3 பேரும் நம்ம ஒரு குடும்பம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலான்னு போனால், இதுங்க 3 செல்லையே கையில் வச்சு நோண்டிட்டு இருந்தது. செல்லில் சாப்பிட்றது, செல்லில் தோணுது. பாருங்க இந்த படம், இந்த இதுதான் பாருங்க, செல்ஃபோனுக்குள்ளே மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை போட்டு காமிச்சோம். அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க 24 மணி நேரமும் செல்லு தான். செல்லு கையில் இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வர மாட்டுது. செல்லு கையிலேயே இருக்கணும். பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்களுக்கும் தான். செல்லு கையிலேயே இருக்கணும். செல்லை ஏதாவது தள்ளிக்கிட்டே இருந்தாதான். இப்போ நீங்கள் நம்ம மறிக்கும் போது கூட இப்படி தள்ளிகிட்டே இருப்போம் போல. அது இல்லாமல் இருக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த 3 பிள்ளைகள்கிட்டையும் செல்ஃபோனை வாங்கி என்ன செஞ்சிட்டேன், ஒளிச்சு வச்சிட்டேன். 3 பேர்ட்டையும் செல் இல்லாமல் கிடப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. 5 நிமிஷம் கூட பொறுக்க முடியலங்க. 5வது நிமிடத்தில் வந்து, மாமா எங்க செல்ல பார்த்தீங்களா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, கொடுங்க. இப்போ நீ அதை வச்சு என்ன செய்ய போற? அப்போ நம்ம பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம என்ன சொல்லி எஸ்கேப் ஆயிடுறோம்னா, அதெல்லாம் என் பொறுப்பு இல்லை, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு,
கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் அவங்களையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையிலே கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அதை நம்ம ஒழுங்குபடுத்தாம நாட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு, எங்கே நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு யூஸும் இல்லை. அதை அறிஞ்சுதான் நம்ம இப்படிலாம் இருக்கிறோம், கொஞ்சம் சரியாக்குவோம் அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலயமாக முதலாவது உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. மறுபடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பிரசங்கம் முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் வெயில் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். நாட்டுக்கெல்லாம் ராஜா, வீட்டுக்கு கூஜா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்ணதெல்லாம் போதுண்டா சாமி, நீ என்ன செய்ய, நீ போய் உன் வீட்டை சரி பண்ணு. சரியாக்க வேண்டியதை சரி செய்ய எச்சரிப்பின் சத்தமாக இதை எடுத்துக்கணும். இது மெயினாக எங்களுக்கு தான், அதுக்காக எங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. மெயினாக ஏன் எங்களுக்குன்னு சொல்கிறேன்னா, நான் சில என்னுடைய அனுபவமும் இருக்கிறது, ஆண்டவர் என்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. அப்படி நம்ம வீட்டை கோட்டை விடுறதுனால பல காரியங்களை நாம் பண்ணிடுறோம். அப்படி தான் இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக அரசாட்சியெல்லாம் சூப்பராக வச்சுக்கிட்டாரு. அந்த சிஎம் அவர் அதெல்லாம் பக்காவாக பண்ணார். ஜனங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ எல்லாம் செஞ்சார். ஆண்டவருக்கு என்னெல்லாம் பண்ண பிரியமாக நடக்கணுமோ எல்லாம் நடந்தார். ஆனால் வீட்டை மாத்திரம் சரி பண்ணாமல் விட்டுட்டாரு. இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கிறோமா? நம்மிடத்திலே நாம் சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும். வேற எங்கேயும் நான் புதுசாக போக போகிறதில்ல. இந்த வசனம் தான். இந்த வசனத்திலிருந்து 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 3 படிப்பினை, 3 பாடங்களை கற்றுக்கொள்ள. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 3 பாடம் கற்றுக்க போகிறோம். இந்த 3 பாடத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு 4வது வாரம் கொடுத்துருக்குறாங்க, என்னத்தையும் அவர் பேசிட்டு போவார், 4 வார்த்தையை சொன்னாரா அவர் பாட்டுக்கு போவார்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், நான் கேட்குற கேள்விகளெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் செயல்படணும். முதலாவது குறிப்பு என்னவென்றால், வாழ்க்கை நிலையற்றது. எப்படி சொல்லுங்க? வாழ்க்கை நிலையற்றது. இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். நிலையா இருக்க முடியாது. மரணம் நிச்சயம் ஒரு நாள் வரும். மரணமே வராது எனக்கு, நான் சாகாவரம் பெற்றிருக்கிறேன் என்று யாராவது இங்கே இருக்கிறீர்களா? அப்படி ஒருவரையும் நாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ வசதி படைத்த, பணம் படைத்த எவராய் இருந்தாலும் சரி, மரணம் என்பது அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எசேக்கியா ராஜா தேவனை நேசித்தவர், ஆலயத்தை சுத்திகரித்தார். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் பாருங்க, அந்த நோய் வந்துருச்சு பாருங்க. அதுதான் நான் சொன்னேன், இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது? நல்லவங்களுக்கு வரும், கெட்டவங்களுக்கு வரும், பணக்காரனுக்கு வரும், ஏழைக்கு வரும், எல்லாருக்கும் வந்துடும் இந்த நோய். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நன்றி. அன்றியும் சரி, அந்த வசனம் ரொம்ப பெருசா இருக்கு, ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. மனுஷனுக்கு ஒரு முறை மரணம் நியமிக்கப்பட்டிருக்கு. பலருடைய ஐதீகங்கள் என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கிறேன்னா அடுத்த பிறவியில் நான் மாடாய் வருவேன், நான் ஓனாயாய் வருவேன், நான் பறவையாய் வருவேன், பூச்சியாய் வருவேன் என்று சொல்லுவார்கள். அப்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மனுஷனுக்கு ஒரு முறை தான் மரணம் வரும், அதுதான் சொல்லியிருக்கு. மனுஷருக்கு ஒரு முறை மரிக்க
அது எப்படிப்பட்டதான்? நியமிக்கப்பட்டிருக்குதான். அது ஏற்கனவே அது நியமிக்கப்பட்ட ஒரு பிறப்பும் இறப்பும் ஏற்கனவே கர்த்தராலே நம்ம வாழ்க்கையில நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் சிலர்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன், யாராவது அப்படி சொன்னால் இன்னிலேருந்து அதை மாற்றிருங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பெண்கள் தான் இதை பயன்படுத்துவாங்க. நான் சாவ போகிறேன், இந்த மனுஷன் கூட வாழ்ந்து எனக்கு என்ன கிடைச்சிது, பேசாம நான் செத்துடுறேன். என்ன பாஸ்டர் இவ்வளோ அபசகுணமாக காலையிலேயே பேசுகிறீங்கன்றீங்களா? அன்பான தேவ ஜனமே, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், இப்படிதான் செய்தி எனக்கு கிடைத்தது. சொல்லுவாங்க, நான் சாக போகிறேன். அப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க நல்ல கிழங்கு மாதிரி இருப்பாங்க, திடனா இருப்பாங்க. நான் நல்லா இருப்பேன், என்னெல்லாம் ஒன்றும் அசைக்காது அப்படின்னு இருக்கான் பாருங்க, அவன் டக்குன்னு போயிடுவான். சரி, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி உங்கள் மூடை அப்செட் பண்ண விரும்பல. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு மரணம் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை, நிலையற்றது. அதனால் இந்த மரணம் என்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அன்னைக்கு எசேக்கியா ராஜாவினிடம் வந்து சொல்லிட்டாங்க. எப்பா நீ என்ன பண்ண போகிற, மறிக்க போகிற, அதனால் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் எங்ககிட்ட என்ன பாஸ்டர் சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. நான் உங்களை பயம்புறுத்த வரல. ஆண்டவர் சில எச்சரிப்பை நமக்கு கொடுக்குறார். சரியில்லாமல் இருக்குதா, சில காரியம் சரியில்லாமல் இருக்குது பாருங்க வீட்டில், இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டிய ஏகப்பட்ட காரியம் இருக்குது. நீங்கள் வீடுன்னொன்னே எல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்கிறாருன்னு பாஸ்டர், நீங்கள் என்னது சொத்தை பிரிக்காதவங்களாம் போய் உங்கள் சொத்துக்கள் எல்லாம் பிரித்து அவரவர்களுக்கு எழுதி வைத்து கொடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் அப்படி நினச்சிட போகிறீங்க. எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குப்பா. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இதை போய் வீட்டில் பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அம்மா என் சொத்தை பிரித்து கொடு, அப்பா என் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டுற போகிறீங்க. அப்படி இல்லை. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா, வீடு என்பது கர்த்தர் நம்மை இந்த பூமியில் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம்தான் வீடு. அந்த காரியங்கள்லாம் சிலது சரியில்லாமல் தான் இருக்கும். அப்படி இப்படி இருக்குதா, அதை சரி செய்ய முதல்ல கற்றுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? நான் மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லாதீங்க, நீங்களே சொல்லுங்க, நான் மாறணும். நான் மாறணும். நம்மகிட்ட ரொம்ப விசேஷமானது என்னன்னா, நம்ம மாற மாட்டோம், அவனை மாற சொல்லு, அவளை மாற சொல்லு, இவங்கள மாற சொல்லு, அவங்கள மாற சொல்லு. இல்லை இல்லை, முதலாவது நான் மாறணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் மாறணும். நான் மாறினாதான் என் வீட்டை நான் சரி பண்ண முடியும், மாற்ற முடியும். ஒரு மனுஷன் வீட்டை கட்டும்போது என்ன செய்கிறான்? ஃபஸ்ட்டு என்ன போடுவாங்க? ஃபவுண்டேஷன் போடுவாங்கள்ல, அடித்தளம். அடித்தளமாக என்னது அது? அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக போடாமல், ஒரு மாதிரி யாருமே அப்படி போட மாட்டாங்க. ஸ்ட்ராங் இல்லாமல் அஸ்திபாரத்தை நல்ல ஸ்ட்ராங்காக போடுவாங்க. அப்படி ஸ்ட்ராங்காக போடாமல் இருந்தால் என்ன ஆகும்? இடிஞ்சு விழுந்துடும். அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாள் இடிந்து விழும். எப்போ நம்ம ஸ்ட்ராங்காக அஸ்திபாரம் போடலன்னா, வீக்காக என்ன சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் வீக்கு, பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கா, பில்டிங் ஸ்ட்ராங்கு. கணத்தில் கை வைக்காதீங்கம்மா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடணும். நம்முடைய வாழ்க்கை அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போடாமல் எப்படி இருந்தால் அது ஒரு ஒரு நிலையில்லாததாக இருக்கும் பாருங்க. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் நிலையாகவே இருக்காது. நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கேள்வியை நம்ம இடத்துல நம்ம கேட்க போகிறோம். என்ன கேள்வி கேட்க போகிறோம்? நமக்கு இந்த மரணம் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது. உங்களுக்குலாம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா?
யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா, மரணம் என்னை சந்திக்க எப்பொழுது நேரிட்டாலும் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா, நான் ரெடியாக இருக்கிறேன்னா? நீங்கள் என்ன குடும்பத்து காரியத்தை நீங்கள் ஒழுங்கு பண்ணாமல் நீங்கள் எதை வச்சுக்கிட்டு நீங்கள் போனாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கக்கூடாது. உங்களை சரி செய்ய வச்சு தான் உங்களை பரலோகத்துக்கு ஆண்டவர் தூக்குவார். நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் சரி, அது வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பார். நம்ம சரி செய்யாத வரைக்கும் நம்முடைய கட்டை வேகாது. நம்ம சரி செய்யணும், கட்டை வேகாதே ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க ஐயா. ஆமாம், என்னம்மா என்னையா பெட்டியில்? ஆமாம் ஆமாம், கரெக்டியா. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? ஆத்தும சரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், அதை ஒரு இதை கண்டுபிடிச்சி. ஆனால் டைரெக்டாக அடிச்சிடுவீங்க மூஞ்சிக்கு நேரம், பரவாயில்ல. பின்னாடி போய் அடிக்காமல் மூஞ்சிலே அடிச்சிட்டிங்க பாருங்கள், அதுக்கு நன்றி. கடந்த நாட்களில் FGVBS நடந்தது, ஜெனம் வரல, நீங்கள் கிஃப்ட்டு வாங்க சாயங்காலம். என்ன காரணம்? வீட்டில் வேலையா? வெரி குட். அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்களா அங்கிள்? போகும்போது நீங்கள் உங்கள் ப்ரைஸை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஐயோ, தயவுசெய்து கட்டையை மட்டும் விட்டுருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். மரணத்துக்கு நாம் தயாரா? மரணத்துக்கு நாம் தயாரா இருக்கிறோமா? எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோமா? அதெல்லாம் நம்ம யோசிச்சு இன்னைக்கு அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். ரெண்டாவது காரியம், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்படின்னா என்ன? இங்க வீடுன்னு சொல்றது என்ன? முதலாவது குடும்பம். குடும்பம் என்ன? குடும்ப வாழ்க்கை. நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியானதா இருக்கிறதா? சரியாக நாம் இருக்கிறோமா? அதை யோசிக்கணும். அப்போ இது யோசிக்கணும்னா எப்பவுமே நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, கேள்வி கேட்டோன்னு வைங்க, அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனால் அந்த கேள்விக்கு இன்னைக்கு நீங்கள் சரியாகிற வரைக்கும் இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். என்ன கேள்வி? முதல் கேள்வி சொல்கிறோம் பாருங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்கம்மா, அந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் போது, அம்மா தலையை சொல்லிடம்மா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லும்போது என்ன செய்யணும்? என் குடும்பத்தில் நான் யாவரோடும் சமாதானமாக இருக்கிறேன்னா அப்படின்ற கேள்வியை கேட்டுங்க. ரெண்டாவது கேள்வி, மனைவி கணவன் உறவு சரியா இருக்கிறதா? அது எப்படி சரியா இருக்கணும்னு என்ன கேட்காதீங்க, அது நீங்க தான் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு சரியா இருக்கிறதா என்ற கேள்வி. அப்போ வாலிப பசங்களாம் நாங்கள் என்ன பண்றதுன்னு பார்க்குற மாதிரி இது. நீங்க குடும்பத்தில் சமாதானமா இருக்கிறீங்களான்னு பார்த்துங்க. உங்க திருமண வாழ்க்கை சரியா நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுகிறோமா? நான் கேட்ட அந்த 3 கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லா மண்டே ஆட்டுறீங்க, ஆனால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கேட்கணும், நம்ம கேட்க வேண்டியது. இப்போ கேட்காதீங்க, வீட்டில் போய் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கா எழுதி வச்சுங்க. நமக்கு எழுதுனாலே மறந்துடுது. நீங்களாம் மைண்டில் வச்சுப்பீங்களோ? பரவாயில்ல, மைண்டில் வச்சுக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். அதனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கேள்விகளை நாம் கேட்டு நம்ம இதெல்லாம் இருக்குதா, இதுதான் ஒரு வீட்டு காரியத்தை சரிப்படுத்துவது என்பது இதுதான். இந்த கேள்வியை நான் கேட்டு நான் சரியாகாத இடத்துல நான் கரெக்டாக நான் சரியாக வேணும். வசனம்லாம் பக்காவாக சொல்லுவோம். யோசுவான்னு தான் நினைக்கிறேன், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதில் தானே போட்டிருக்கு, நானும் என் வீட்டாருமோ வென்றால்
கர்த்தரே சேவிப்போம். அதெல்லாம் நல்லா நமக்கு வசனமா அடிக்கவா சொல்லி கொடுக்கவா வேணும்? நம்ம வசனத்துல கிங்கு, வீட்டில் தான் எலி. வசனம்லாம் நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. என்ன சொல்றான் பாருங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவி. இந்த அனுபவம் நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும். நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கு? நான் கர்த்தரை சேவிப்பேன், என் வீட்டார் அவர் தனியாய் சேவிப்பார், என் மனைவி அவர்கள் தனியாய் சேவிப்பார்கள், பிள்ளைகள் தனியாய் சேவிப்பார்கள். இது நல்லதா? ஆண்கள் அப்படித்தான் இருப்போம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனைவிகள், நீ எப்படியாவது போயா, நீ வந்தாவா, வரா காட்டி போ, ஆனா நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன் தனியா. அப்படி நம்ம நினைக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுது? இப்ப நீங்க தானே சொன்னீங்க, ஐயா அம்மா தாய்மாரே, நீங்கள் தானே சொன்னீர்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வீட்டார் என்றால் உங்கள் வீட்டுக்காரர் மாத்திரம் அல்ல. வீட்டார் என்றால் குடும்பம். நீங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான். இன்னைக்கு கூட நீங்க அங்கிள் ஆண்டிகிட்ட கேட்டு பாருங்க. எங்க ஊர்ல இருந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுவாங்க. அந்த டெய்லி ஜெபம், குடும்ப ஜெபம்னு சொல்லுவாங்க. குடும்ப ஜெபம் இருக்கா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, குடும்ப ஜெபம்னா என்ன? நமக்கு அது தெரியாதே. அதுதான் ரொம்ப நாள் ஆச்சே. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவது என்றால் நீங்க வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. இதுதான் வீட்டு காரியம். நம்ம எதுல திரும்ப ஃபேமஸா இருக்கிறோம்? வீட்டுக்காரரை ஒழுங்குபடுத்துவோம். அவரை ஒழுங்குபடுத்த இறங்காதீங்க. வீட்டு காரியத்தை வீட்டில் நான் கேட்டேன் பாருங்க, அந்த 3 கேள்வி நீங்க கேட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்கு உட்காந்து, இதான் சாக்குன்னு நீங்க எத்தனை வீட்டில் என்ன சண்டை வர போதோ எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் சிலர்லாம் ஜெபம் பண்றாங்க, அவனை தூக்கும் ஆண்டவரே, எடுத்து விடும். என்னையும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போக விட மாட்டான். இந்த ஆளு வீட்டில் கடந்துக்கிட்டு நம்மளை ரோதனை பண்றாரு, ஒரு பைபிள் வாசிக்க விட மாட்டான். ஜெபம் பண்ணிடாதீங்க, நீங்களாம் பண்ண மாட்டீங்க, நல்லவங்க. என்னையா அப்படி செய்யாதீங்க. அவங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை ஆசையா பேசுங்க. ஏதோ செஞ்சிட்டாரு, போய் கிட்ட நின்று, யோ வாயா அப்படி நீங்க பேச மாட்டீங்களோ? ஏங்க வாங்க, ஏன்னா அப்படி பேச மாட்டீங்க தானே? ஏங்க வாங்க, மிஸ்டர் கணவன் ப்ளீஸ் கம், நாம் இருவரும் சேர்ந்து ஜெபிப்போம், உன் சூழ்நிலையில் நான் துணை நிற்கிறேன் சொல்லி பாருங்க. அதை நம்ம சொல்றது இல்லை. நமக்கு தான் கை வந்த கலையாச்சே. இப்பெல்லாம் அவர் 2 அடி அடிச்சா நம்ம 4 அடி போட்டுறோம். இப்ப அதெல்லாம் அந்த காலம் பறந்து போனது. நீ 8 அடி பாஞ்சா அந்த மாதிரி 8 அடி அடிச்சா நம்ம டபுள் மடங்கா கொடுக்குறோம். சிலர்லாம் சோத்துலேயே விஷம் வச்சிருவாங்க. அப்படிலாம் நடக்குதுங்க. நீங்க உங்களை சொல்லல, நீங்க என்னவோ நீங்க என்னை பார்த்து என்னை பார்க்கறத பார்த்தா என்ன இந்த ஆள் இப்படி பேசுறான்ற மாதிரி நினைக்காதீங்க. அப்படி நடக்குதுங்க உலகத்துல. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த அனுபவம் என் குடும்பத்துக்குள்ள வரணும். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். உங்க பிள்ளைங்க தூர தேசத்துல இருப்பாங்க, பரவாயில்ல, எங்கேயோ இருப்பாங்க, பரவாயில்ல. இல்ல நீங்க சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தை எங்களுக்கு இன்றைக்கே ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா மனப்பான்மையும் எடுத்து போடுங்க. உம்மை சேவிக்கிற குடும்பமா எங்கள் குடும்பம் இருக்கணும். உம்மை சேவிக்கிற குடும்பமா எங்கள் குடும்பம் இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூரமா இருக்கட்டும் பிள்ளைங்க,
இப்போ தான் ஃபோன் இல்லாமல் யாராவது இருக்கிறீர்களா? பட்டன் ஃபோனை வைத்து காலத்தை ஓட்டிய காலம் முடிந்து விட்டது. எல்லாரும் இப்பொழுது ஆண்ட்ராய்டு ஃபோனு தான். ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத ஆளே நான் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் வைத்திருக்கிறீர்கள். எத்தனையோ பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணுகிறீர்கள். சில வாலிபர்கள் அவர்கள் போடுகிற ஸ்டேட்டஸை பார்த்தால், அதுவும் நம்முடைய சபை பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள். முதலாவது வசனம் பாடல், பின்பதாக வேறு பாடல். எதற்கு இந்த கொடுமையை நான் எங்கே சொல்ல? ஒரு மகளை அழைத்து நான் சொல்லிவிட்டேன், எம்மா ஒன்று வசனத்தை போடு, இதை போடு. நீ ரெண்டையும் போட்டனா அப்புறம் நீ பார்த்துக்கோ. ஒன்று அனலாரு, இல்லைன்னா குளிராரு. நீ இப்படி ரெண்டு நிலையில் இருந்தனா ஆண்டவர் என்ன செய்வார்? வாந்தி பண்ணி என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன். நம்ம என்ன விதி விலக்கா? நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் தான். எப்படி பாஸ்டர் பார்க்குறீங்க? நீங்களும் போடுறீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போட்டதில்லைங்க. ஸ்டேட்டஸே சும்மா எனக்கு போடுறதுக்கே இதாகாது. பார்க்குறத நான் பார்க்க மாட்டேன். நம்ம சிஷி பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. எடுத்துட்டு வந்து, அண்ணா பாருங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா, இது யார் தெரியுதா பாருங்கண்ணா. ஏய் எதுக்குடா? இல்லைண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு காட்டுகிறார்கள். தம்பிகள் என்ன செய்வது? மனசு கஷ்டமா இருக்கும். நான் தான் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஏம்மா நீ இப்படி போடாத, என்ன ஆகுறது? நான் எதுக்கு இதை சொன்னேன்? செல்போன் எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்படிப்பட்ட பயன்பாட்டை நிறுத்திவிட்டு தூரதேசத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் செய்யுங்கள். துபாய்க்கு சென்றாலும் வாட்ஸ்அப் வீடியோ கால் வேலை செய்யும். உங்களுக்கு அது தெரியுமா? தெரியாதா? இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் வாட்ஸ்அப் காலு வேலை செய்யும். போட்டு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன், அந்த ஊரை மறந்துட்டேனா? அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, என் குடும்பத்தை மறந்துட்டேனா? குடும்பமாக ஜெபம் பண்ணுறோம். ஒரு நாளும் மிஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் எப்படி இருக்கணும்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த அனுபவம் இன்றையிலிருந்து நம்ம வாழ்க்கையில் வரணும். எத்தனை பேருக்கு அது ஆசை? எனக்கு ரொம்ப ஆசைங்க, உங்கள் குடும்பம்லாம் அப்படி இருக்கணும்னு. அது வந்துருச்சுன்னா எல்லாம் ஒழுங்காயிடும். எல்லாம் சரியில்லாதெல்லாம் சரியாயிடும். எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க பாருங்க சில காரியத்துக்கு, அந்த அடிமைத்தனம்லாம் போவோம். கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி எடுத்து நம்ம செய்வோம். செய்வீர்களா? நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். நீங்கள் யாராவது செய்வீர்களான்னு கேட்டால் கத்துறாங்க. இவன் என்ன கருப்பா ஒருத்தன் நிற்கிறான், என்னத்தையோ சொல்கிறான். ஆளும் கருப்பு சட்டையும் கருப்பு நினைச்சிடக்கூடாது. செய்வீங்களா? வெரி குட். அப்படி நம்முடைய குடும்பத்தை நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பம் தேவனை சேவித்தால் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்குமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். பாஸ்டர் எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த டைலாக் இப்போ எனக்கு மறந்துடுச்சு. பிள்ளைகள் ஜெபம் பண்ணால், பெற்றோர் ஜெபம் பண்ணால். ஒரு மைக் கொடுங்க அவருக்கு. சொல்லுங்க, ஏதோ சொல்லுவீங்களே. சொல்லுங்க. மனைவி ஜெபித்தால், சரி விட்டுருங்க, மறந்துடுச்சு. அவருக்கும் மறந்துச்சாங்கள். ஆனா கடைசியா ஒன்று சொல்லுவார், குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணா இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்றேன், குடும்பமா ஜெபம் பண்ணா என் வீடு ஆசீர்வதிக்கப்படும்.
குடும்பமாக ஜெபம் பண்ணி பாருங்க, அதனுடைய அனுபவமே வேறங்க. எங்கள் அப்பா இல்லை, மரிச்சிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். பாட்டு பாட்டு இதை போட்டு தட்டிக்கிட்டு, நாங்களே டேம்பரின்லாம் இல்லை அப்போது, அந்த பாட்டு பரிபூரண ஜீவன் பாட்டு புத்தகம் தான், நான் அதை போட்டு தட்டிக்கிட்டு பாடுவோம். எல்லாரும் பாடி ஆண்டவரை அவங்க ஆராதிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனுடைய பலனை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் அதை பார்க்குறோம். எங்கள் குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அதற்கு ஒரே காரணம் என்ன? குடும்ப ஜெபம் மாத்திரம்தான். இன்றைக்கி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அந்த குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டை கட்டி எழுப்பிடும், ஒரு ஆசீர்வாதமான வீடாக மாற்றிடும். அதனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் என்ற அந்த காரியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. முதலாவது குடும்ப வாழ்க்கை, ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போது இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க. முதலாவது கேள்வி, நான் தேவனோடு சரியா இருக்கிறேனா? எப்படி? நான் தேவனோடு சரியா இருக்கிறேனா? நானும் என் தேவனும், இதற்கு இடையில யாரும் இல்லை. நானும் என் தேவனும். சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, பாதாளத்தின் கீழே படுக்க போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். அப்போ இந்த ஆண்டவர், அவர்கிட்ட நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட மறைக்கிறீங்க, கணவன்கிட்ட மறைக்கிறீங்க, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட மறைக்கிறீங்க. ஆனால் எதையும் மறைக்கக்கூடாத ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். இந்த தேவனிடத்தில் நான் சரியாக இருக்கிறேனா? மறைக்கப்பட்ட பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? முதல் கேள்வி என்ன கேட்கணும்? நான் தேவனோடு சரியாக இருக்கிறேனா? ரெண்டாவது கேள்வி, என் வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா? தேவனோடு உறவு வைத்துக் கொள்றதுனா என்ன? நான் குடும்ப ஜெபம்னு சொன்ன பாருங்க, குடும்ப ஜெபமும் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில நான் செய்யறது என் மனைவிக்கு தெரியாது, என் மனைவி செய்யறது எனக்கு தெரியாது. ஆனா நாங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறோன்றது கர்த்தருக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் கோவப்படுறேன், சில நேரத்தில் டென்ஷன் ஆயிடுது, கோவப்பட்டுறோம், பேசிடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் ஒரு பாவமா, அவன் என்னென்னவோ செய்கிறான். சில நேரத்தில் வாய் தவறி பொய்யை பேசிடுறோம். எங்கே இருக்கிறீங்க? 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன், 50 நிமிஷம் ஆகும், வர முடியாது. அதுவும் ஒரு பொய் தான். இதெல்லாம் பரிசுத்த பொய்கள். இந்த ஹோலி லை. இது மாதிரி நீங்கள் பொய்யை பேசி அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீர்கள், அதுவும் பாவம்தான். போய் ஆண்டவர்கிட்ட சரியாகணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கோவப்பட்டுட்டேன், இப்படி நான் பேசிட்டேன், இப்படி எடுத்தெறிஞ்சு சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்லி ஆண்டவரோடு கூட நாம் சரியாகிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம கேட்டு பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? பைபிள் வாசிக்கிறோமா? கேளுங்க, பைபிள் வாசிக்கிறீங்களா? என்ன சொல்லுது மனசு? நீ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னை தூசி தட்டி எடுக்கிறாய், திங்கக்கிழமை ஆனால் அதே இடத்தில் வைக்கிறாய். இப்படி மனசாட்சி சொல்லுதா? இல்லை இல்லை நான் பைபிள் வாசிக்கிறேன் டெய்லியும் சொல்லுதா? இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். விசேஷமாக ஆண்கள், நான் எங்கள் வர்க்கத்தையே சொல்கிறேன், நான் வருத்தப்படுறேன். ஆனால் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செல்ஃபோனில் வாசிக்கிறேன், வாசிங்க, தப்பு இல்லை. பைபிள் வாசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது. முதலாவது கேள்வி என்ன? நான் கர்த்தரோடு சரியான உறவு வைத்திருக்கிறேனா? ரெண்டாவது கேள்வி என்ன? என்னங்க கவனிக்கவே இல்லையா?
மனசை காயப்படுத்தாதீங்க. ரெண்டாவது கேள்வி என்னது? ஜெபிக்கிறேனா? மூணாவது கேள்வி என்ன? பைபிள் வாசிக்கிறேனா? இந்த 3 கேள்வியும் நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக, which means your spiritual life. குடும்பம் முதலாவது சொன்னேன், குடும்ப வாழ்க்கை சொன்னேன், அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை சொன்னேன். இப்போ மூன்றாவது ஒரு காரியம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆ ஆ ம் 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 12ஆம் வசனம் ஒன்று வாசிங்க மறுபடியும். 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 4 வேஸ்டா போது பாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட இந்த பிரசங்கத்தை பாஸ்ட் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாரு. என்ன பேசினாருன்னு கேட்காதீங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. அப்போ அவங்க வேற மாதிரி பேசியிருப்பாங்க, இப்போ நான் உங்களுக்கு வேற மாதிரி எடுத்து சொல்றேன். அப்ப இந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்ற விஷயத்துல நமக்கு இவ்வளோ காரியங்கள் வருது. இதை நம்ம உடனடியாக செய்ய முன் வரணும். நம்ம நம்ம நம்மலாம் எப்படின்னா, அதெல்லாம் நாள் இருக்கு. எப்படி? அதெல்லாம் நாள் இருக்கு, இன்னும் நாள் இருக்கு, நான் திருந்த. வயசு எத்தனை இருக்கும்? 75 இருக்கும். இன்னும் நாள் இருக்கு, இன்னும் நாள். அந்த கள்ளன் திருந்தினா பார்த்தீங்களா? அந்த கள்ளன் அந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்பி போனான் பாருங்க. இப்படி சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கு? ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி என் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். நாட்களை வீணாக நாம் கழிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இன்றையிலிருந்தே ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் சொன்ன பாருங்க, இந்த கேள்வி உங்க காதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கேள்வி சில நேரத்தில் நீங்க அந்த கேள்வியை கேட்கும் போதே உங்களுக்குள்ளே அந்த பதில் வரும். நீங்க சரியாக வேண்டியதை நீங்க சரியாக்கி விடலாம். ஒழுங்கில்லாத வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும் என்றால், குழப்பத்தை கொண்டு வருகிற வீடா இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்காது, குழப்பம்தான் இருக்கும் ஃபுல்லா. குடும்ப ஜெபம் இல்லைனாலே குழப்பங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குடும்ப ஜெபம் இல்லைனாலே குழப்பம். யாராவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆகவே முதலாவது என்ன சொன்னேன்? குடும்ப வாழ்க்கை. ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. மூணாவது உலக வாழ்க்கை. எசேக்கியா தனது அரசாட்சியை ஒழுங்குபடுத்தினான். தன்னுடைய அரசாங்கத்தை தான் கைக்குள் வைத்துக் கொண்டான். நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தான், நல்லதுதான். ஆனால் குடும்பத்தில் அவன் கவனம் செலுத்தவில்லை. உலக வாழ்க்கையில தான் அவன் கவனம் செலுத்தினவனாக இருந்தான். இன்றைக்கு நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய 3 கேள்விகள். இன்று நமக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்கிறோமா? முதல் கேள்வி. எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் கணவன் என்றால் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. மனைவி என்றால் அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்கிறோமா? நமக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, அதை சரியாக செய்கிறோமா? ஒரு பேரண்ட்ஸ்னா என்ன கடமை இருக்கு? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். பிள்ளைகளுக்கு என்ன கடமை இருக்கு? அப்பா அம்மா பேச்சை கேட்டு உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பொறுப்புகள் இருக்கிறது. அந்த கடமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிறது. இதை சரியா செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது கேள்வி என்ன? உறவுகள். சிலர் நினைக்கிறாங்க,
வரவெல்லாம் எதுக்குங்க? எனக்கு என் பொண்டாட்டிக்கு, எனக்கு என் பொண்டாட்டி, எனக்கு என் பிள்ளைக்கு. பாஸ்டர் செய்வார் பாருங்க, அந்த மாதிரி தான். எல்லாம் எனக்கு 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 என் குடும்பம், என் உறவுகள் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவெல்லாம் முக்கியங்க. சண்டை போட்டாலே என்ன சொல்றது, உன் உறவே எனக்கு வேணாம். இன்னொரு வாட்டி அது உங்க வாயில வரக்கூடாது. உறவுகள் முக்கியம், அவசியம். இங்கிருந்து வெயில்ல அவ்வளோ தூரம் போகிறோம் பார்த்தீங்களா, அது என் உறவு தான். மறுபடியும் இங்கே வரோம் பாருங்க, நீங்களே என் உறவு தான். உறவுகள் முக்கியம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டாம் பாருங்க. உறவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆனால் உறவுகளை வைத்து கொள்ளுகிறதே இல்லை. என்ன நினைக்கிறோம், அவன் வந்தா அவன் ஏதாவது பண்ணிடுவானோ, அவன் ஏதாவது கேட்டுருவானோ, அவன் இதில் பங்கு போடுவானோ, இவ இதை செஞ்சிருவாளோ. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்துறது மாத்திரம் இல்லை, உறவுகளை சரி பண்ண நாம் விரும்ப வேண்டும். சில உறவுகள் முறிந்திருக்கிறதா, இன்றைக்கு ஒரு ஜெபம் செய்யுங்கள். முறிந்த உறவை நாங்கள் மறுபடியும் ஒட்டி சேர்க்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் தான் ஒழுங்குபடுத்துவது. அடுத்த குறிப்பு நான் சொல்லுகிறேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மனம் திரும்பும் ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்பும் ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கையில மாற்றம் வேணுமா? எனக்கு மாற்றம் வேணும். ஆனா நான் ஜெபமும் பண்ணுவேன், ஆனா மனம் மட்டும் திரும்பவே மாட்டேன். எசேக்கியா ராஜா அங்க அற்புதமா ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு பாருங்க. அதை நம்ம எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எப்படி? எசேக்கியா மிகவும் அழுதான். அடுத்த வசனம் எப்படி? பாதி முச்சத்தை விட்டு போறதுக்குள்ள விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்ன உடனே 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் தப்புவித்து தாவீது நிமித்தமும் சொல் என்றார். ஹல்லேலூயா. இதுல ரொம்ப நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்க, இதான் ரொம்ப முக்கியம். இதோட முடிச்சிடுறேன். மனம் திரும்பும் ஜெபத்தை அங்க செய்யறான். முதலாவது அவன் என்ன செஞ்சான்? தேவனை நினைச்சான், வேற யாரையும் நினைக்கலங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் என்ன பண்றான்? ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிடல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரே, எனக்காக கொஞ்சம் நீங்க மன்றாடுங்க ஏசாயா, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி என்னோட இதை ஏதாவது பண்ணுங்கன்னு அவன் சொல்லல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எசேக்கியா ராஜா சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. நமக்கு அதுதான் வர்றது இல்லை. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம சொல்ல வேண்டாத இடத்துல எல்லாம் சொல்லி அது குழப்பத்தை தான் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மனம் திரும்பும் ஜெபத்தை அவன் செய்யறான்.
அந்த மனம் திரும்ப ஜெபம் அவன் வாழ்க்கையை மாத்திருச்சுங்க. அவன் வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் ஆக்கிடுச்சு. அவன் பாருங்க, எசேக்கியா ராஜா இங்கிருந்து அது என்னது ஏதோ முச்சம்னு போட்டிருந்தது பாருங்க, பாதி முச்சம் கூட முச்சந்தி கூட அப்படின்னா இப்படி இவ்வளவு தூரம் கூட போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது, நான் கூப்பிட வேண்டியவர் எசேக்கியா தீர்க்கதரிசி அல்ல, எசேக்கியா தீர்க்கதரிசியை அனுப்பின ஆண்டவரிடம் நாம் முறையிட்டால் என் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் என்று அவன் நம்பினதினாலே சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னான். அதனால அவனுக்கு பிரதிபலன் என்ன கிடைச்சது? முதலாவது அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க. முதல்ல தேவனை நினைக்கிறான், அப்புறம் தான் வாழ்க்கையை நினைக்கிறான். தான் வாழ்க்கையில நான் குடும்பத்துக்கு எந்த காரியமும் செய்யலையே, ஏதாவது ஒன்று நடந்த அப்புறம் நான் செய்யலையே, நான் பண்ணலையே, நான் இதாயிட்டேனே, அப்படி ஆயிடுச்சே, எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. சிலர்லாம் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் அது நடந்திருக்கும், கொஞ்ச நாள் எனக்கு இதாக இருந்ததுன்னா அது நடந்திருக்கும். இவ்வளோ நாள் நம்ம கொடுத்துருக்கிறாரே, கோவிட்லேயே நம்ம போயிருக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் இவ்வளவு நாட்களை கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? கர்த்தருடைய அவர் நமக்கு சொல்லுகிறதுபடி நம்முடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்த, நாம் மனம் திரும்ப, ஒரு மனம் திரும்புதலின் ஜெபம். சும்மா ஏதோ ஜெபிக்கிறது இல்லை, ஒரு மனம் திரும்புதலின் ஜெபம். அதை செஞ்சாங்க. அவன் அந்த மனம் மாறி ஜெபித்த உடனே ஆண்டவர் உடனடியாக என்ன பண்ணுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லி விடுறாரு, எப்பா நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்ட, நீ சொன்ன ஆள் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு 15 வருஷத்தை உனக்கு கூட்டித்தரேன்னு ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இத்தனை நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரானால் அதை வீணாக கழிப்பதற்கல்ல, நம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஒரு மருத்துவர் உயிர் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொன்னாலும், சொல்ல வேண்டிய இடத்தில் நான் சொன்னால் என்னுடைய தேவன் உயிர் பிழைக்க வைக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், சிலர் இங்கே உட்காந்துருக்கலாம், சில டாக்டர்ஸ் சிலர் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான்ப்பா, அது என்ன சொல்லுவாங்க, நாள் குறிக்கிறாங்களா, டேட்டு குறிச்சிருப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பியிருந்தாலும், சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜீவனை பாதுகாக்க போதுமானவராய் அவர் இருக்கிறார். அதை அறிந்து தான் எசேக்கியா தீர்க்கதரிசி நோய் வந்த பிறகும், மரிக்க போகிறேன்னு தெரிந்த பிறகு உடனடியாக சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவன் சொன்னதினாலே அவன் பிழைத்து கொண்டான். 15 வருடம் கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். முடிந்து விட்டது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்க நீதிமான் தாங்க, அதனால தான் இங்க இருக்கிறீங்க. நம்மெல்லாம் நீதிமான். சந்தேகமா இருக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நீதிமான் தான். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. ஆண்டவர் அசைச்சது பாருங்க. எசேக்கியா அதுதான் செஞ்சான். அவன் கடைசியில் பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சி தன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கணும், ஆண்டவரே எங்களுடைய வீட்டின் காரியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உங்கள் இடத்துல எழும்பி நின்று இந்த கால வேளையில் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். எங்கள் வீட்டின் காரியம் ஒழுங்கில்லாததனுடைய காரணம் நாங்களாய் தான் இருக்கிறோம். நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். முதலாவது நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கிறதா? என் குடும்பம் ஒழுங்கா இருக்குதா?
நான் மரணத்துக்கு தயாராய் உள்ளேனா? இந்த கேள்வியெல்லாம் நாம் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பதில், நீ சரி செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் சரி செய். நாளை இருக்கலாம், நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை சரி செய்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கே ஒரு ரட்சணிய நாள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எதில் சரி செய்யணுமோ அதில் எங்கள் சரி செய்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னது போல இன்றைக்கு எங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த, எங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நாங்கள் நடத்த, சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் சொல்லி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த வார்த்தை பேசியிருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் அன்பு வைத்ததினாலே, எங்கள் மீது அக்கறை உள்ளதினாலே இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நாங்களும் எங்க குடும்பமும், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போதே ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தாவே, அப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரம் காணிக்கை நேரம். இந்த பாடலை கேட்கும்போது காணிக்கை ஜீசஸ். சிலர்லாம் ஃபோன்பே பண்ணுறாங்க. ஆகவே அவங்களிடத்தில் ரொம்ப நேரம் காணிக்கை நீட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஏற்கனவே இந்த காணிக்கை நேரம் வந்த உடனே ஃபோன் மூலமாக காணிக்கை சிலர் போடுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்த்துக்கள். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சி போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. அறிக்கையினை இயேசுவின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை, நீடித்த நாட்களினால் யாவே 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 எல்லாரும் சொல்லுவோம். யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா. உம் ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்
ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர் தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி யாவே 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 ரபேகா யாவே 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 ரபேகா யாவே ரபேகா யாவே ரபேகா யாவே ரபேகா. ஆத்துப்பாளையத்தில் இருக்கிற கிருபா இருக்கீங்களா? கிருபா கையெழுத்தி காட்டுங்க. Right. போகும்போது இங்கே வந்துட்டு போங்க, என்ன பார்த்துட்டு போங்க. சரி, நாளைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய சில நபர்கள், ஜான் துரை அவர்கள், வினோத் அவர்கள், ஜோசுவா தண்டபாணி, பாஸ்டர் சாம், இந்த 4 பேருக்காக நாளைக்கு விசேஷமாய் நீங்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். ஆவியானவர் பேச வேண்டிய காரியத்தை அவர்கள் மூலமாய் பேச வைக்கணும். பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கட்டளையிடணும். மறுபடியும் சொல்றேன், யார் பேருங்க? ஜான் துரை, வினோத், ஜோசுவா தண்டமாணி, பாஸ்டர் சாம், 4 பேருக்காக நீங்கள் சிறப்பாய் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறோம். அதோடைய ரிசல்ட் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து நல்ல சாட்சி சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவுக்கு தன் குடும்பத்தை சரிப்படுத்த நீர் ஆண்டவரே காரியங்களை ஒழுங்குபடுத்த நீர் பேசினவர். இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த, எங்கள் வீட்டை சரிப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது எங்கள் வீட்டு காரியங்களை சரிபார்க்க, ஒழுங்குபடுத்த கிருபை தாங்க. ஹல்லேலூயா. உம்மோடு உள்ள உறவில் ஆண்டவரே எங்கள் வீடு சரியாயிருக்கட்டும். ஆண்டவரே, குடும்ப தலைவி ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். குடும்ப தலைவர் ஜெபிக்கும் போது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதம். ஆகவே நாங்கள் ஜெபத்தில் குறைவுள்ளவர்கள், வேத வாசிப்பில் குறைவுள்ளவர்கள், உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவர் உறவில் நாங்கள் குறைந்திருப்போம். ஆனால் அதை சரிப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி யாரெல்லாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, எசேக்கியாவுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உன் வியாதியை நான் குணமாக்கினேன், உனக்கு 15 வருடத்தை கூட்டுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சௌக்கியத்தையும் நல்ல தீர்க்காயுசையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. அவன் ஆலயத்தில் வெளிப்பட்டது போல நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆலயத்திலே சபையில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க. வருகிற நாட்களில் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கணும். எலெக்ஷனில் ஒரு பெரிய ஆண்டவரே திருப்பத்தை என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். மனுஷ சூழ்ச்சிகள், சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதாக. மந்திரங்கள், பில்லி சுனியங்கள் இதற்காக செய்து சில ஜோசியர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதாக. தேவனுடைய வார்த்தை நிறைவேறட்டும். தேசத்துக்கும் திருச்சபைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆதரவாயிருக்கிற, சாதகமாயிருக்கிற ஆண்டவரே மக்களை நீர் கொண்டு வருவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஓட்டு போட ஊருக்கு போயிருக்கிறாங்க.
அவங்களெல்லாம் சுகபத்திரமாய் திரும்பி வர தேவரில் உதவி செய்தரலும். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் தன் குடும்பத்தை சரிப்படுத்த அர்ப்பணித்த ஒவ்வொரு குடும்பத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரம்.